ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் அரௌண்ட் 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளில் நிறையா பேருக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும்போது கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டுமே நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேரியஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா கேண்டில் ஸ்டிக்ஸில், ஹேமர், ஹேங்கிங் மேன், புல்லிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது மட்டுமே வச்சு நம்ம மணி மேக் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நம்மளால் மணி மேக் பண்ணல. ஸோ எப்படி தான் நம்ம மணி மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம எகெயின் போய் ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அண்ட் அகெயின் இண்டிகேட்டர்ஸ் பற்றியுமே நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பை சிக்னல், செல் சிக்னல்லாம் கொடுக்கும். ஸோ ஆல்கோ ட்ரேடிங் மேபி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், இதுவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. ஸோ அப்போ எது தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நமக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலுமே நீங்கள் இதில் கற்றுக்கிட்ட விஷயத்த எகெயின் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டைம் பீரியடில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு இண்டிகேட்டரை கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு 6 months நம்ம ட்ராக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எகெயின் வேறு ஒரு இண்டிகேட்டரை நம்ம கற்றுக்கிட்டு அதை ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங் வந்து இதில் வந்து ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். கண்டிப்பாக நம்மளால் மணி மேக் பண்ணவே முடியாது. ஸோ ரைட் வேல நம்ம என்ன கற்றுக்கிட்டா நம்ம வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது, அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஆகட்டும், இல்லை லைன் சார்ட், இல்லை ஹைக்கினாஷி, எந்த விதமான ஒரு ப்ரைஸ் செட்டப்புமே வந்து ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, இல்லை ஓஏ டேட்டா வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோவுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றியும் சரி, இல்லை ஆப்ஷன்ஸை பற்றியுமே நம்ம அதிகப்படியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூவாக நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எகெயின் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் ஆர் கம்மிங் டேஸில் நான் அடுத்தும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நானும் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே எனக்குமே நிறையா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ எது வந்து ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாதுன்னு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக மட்டுமே நான் வந்து பார்க்க கிடையாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையுமே லைவில் ட்ரேட் பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு தான் எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். ஓகே, ஸோ எப்போ வந்து நம்ம ஓஏ டேட்டா பார்க்கணும், எப்போ வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கணும், எப்போ வந்து நம்ம மேபி ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் எதுனாலும் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம எப்போ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இனியும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை லைன் சார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம மணி மேக் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது எந்த விதத்தில் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது தான் இங்கே மேட்டர். ஓகே, ஸோ இதை வந்து தெளிவான ஒரு வேலை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் மணி மேக் பண்ண முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அனலைஸ் பண்ணி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அதே மாதிரி இதில் அப் டு டேட் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அதிகப்படியாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஐடி செக்டர் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ டிராஸ்டிக்கலாக நல்லாவே ஃபாலோ ஆச்சு. ஸோ நீங்கள் போய் டெலிகிராமில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா August 6ன்னு நினைக்கிறேன், இதையுமே நம்ம அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? ஸோ பாரதி ஏர்டெல் வந்து பீரிஷாக இருக்குது, கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும் பாரதி ஏர்டெலோட சார்ட்டை. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து எவ்வளோ ப்ரைஸ் கீழே போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 points கிட்ட டவுன் சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து அனலைஸ் பண்ணேங்கிறதையுமே நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ முதல்ல வந்து
எது ஒர்க் அவுட் ஆகும், ஐ மீன் ஓப்பன் இன்ட்ரெஸ்டா இல்லை கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸா, ப்ரைஸ் ஆக்ஷன் எது ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ட்ரேடர், ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி மணி மேக் பண்ண போகிறீங்க? மேபி நீங்கள் வந்து டே ட்ரேடராக இருக்கலாம், ஓகே. ஸோ டெய்லி பேசிஸில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணலாம், இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், ஓகே. ஸோ ஏதாவது ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஈக்விட்டியில் பை பண்ணலாம், இல்லை ஆப்ஷன்ஸில் கூட ஹெட்ஜ் பண்ணி பை எடுக்கலாம், இல்லை ஷார்ட் பண்ணி நீங்கள் அது மூலியமாகவும் மணி மேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியாக இருக்கிற கம்பெனி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணி மேக் பண்ணுறீங்க, ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம மணி மேக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்திருக்க பர்பஸ் என்ன? நீங்கள் வந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கான பர்பஸில் வந்திருக்கீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓகே. ஸோ இன்னொன்று நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாரன் பஃபர்ட்லாம் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து அதிகப்படியாக அவர் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஓகே. ஸோ அவர் வந்து அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலை தான் அதிகப்படியாக பார்க்குறாங்க, ஓகே. ஸோ இந்த மாதிரி பீப்புளோட பெர்செப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகே. ஸோ எனக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதனாலையும் தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதனாலேயும் தப்பு கிடையாது, ஓகே. ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம வந்து மணி மேக் பண்ணுறோங்கிறது தான் மேட்டர், ஓகே. இதில் வந்து எதுவுமே சரியும் இல்லை, எதுவுமே தவறும் இல்லை, ஓகே. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் தெளிவாக மேனேஜ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மணி மேக் பண்ண முடியும், ஓகே. ஸோ பேசிக்காக இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கோம், ஓகே. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனலைஸ் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் அதோட பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், இல்லை இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இல்லை கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இல்லாட்டி ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஆகட்டும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், டெப்ட் ஈக்விட்டி, இந்த மாதிரி அதிகப்படியாக நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஹெல்த்தை செக் பண்ணுவீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலில் இனியும் கொஞ்சம் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மேனேஜ்மெண்ட் யார். ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனியை எப்படி கொண்டு போகிறாங்க, அவங்களோட காம்படிட்டர்ஸ் யார், அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இண்டஸ்ட்ரியில் அவங்களோட அவுட்லுக் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து தெரிஞ்சுக்குவீங்க அந்த கம்பெனியோட ஹெல்த்தை பற்றி, ஓகே. ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்கா மணி மேக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ இப்போ வந்து எந்த கம்பெனியை நம்ம வாங்கலாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அது வந்து நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எப்போ அந்த கம்பெனியில் போய் நம்ம வாங்கலாம், ஓகே. ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், புல் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி பியர் மார்க்கெட் இருக்கும், கரெக்டாக. ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே வரும், அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூவாக கீழே வந்துடும். ஸோ இந்த லோவை கூட பிரேக் பண்ணி கீழே போகலாம், அதுக்கப்புறம் என்ன ஆகும் மறுபடியும் மேலே வரும். ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், ஓகே. ஸோ நம்ம எக்கனாமி வந்து எப்பயுமே ஈக்குலிபிரியமாக இருக்கும், ஓகே. ஸோ ஒன்ஸ் டிமாண்ட் இருக்குது அப்படின்னா எகெயின் சப்ளை வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி சப்ளையில் இருக்கும்போது டிமாண்ட் கிரியேட் ஆகி மார்க்கெட் எகெயின் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகம், ஓகே. ஸோ நம்ம எக்கனாமி வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும், இப்படி தான் ஒர்க் அவுட்டும் ஆகணும். நம்ம மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதிகப்படியாக இன்ஃப்ளேஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு எந்த கம்பெனியை நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸுங்கிறது என்ன, எப்போ அந்த கம்பெனியை நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். மேபி இந்த பாரதி ஏர்டெல் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்போம், இப்போ வந்து கிட்டத்தட்ட லாஸில் இருப்போம், கரெக்டாக. ஸோ இங்கே வர லோ போயிருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸில் தான் இருப்போம். மேபி பாரதி ஏர்டெல் நம்ம விட்டுறலாம், டிசிஎஸ் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்குவோம். ஸோ டிசிஎஸ் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க எப்போ வாங்கலாங்கிறத. ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க. டிசிஎஸ் வந்து அதிகப்படியாக மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். மேபி எண்ட் ஆஃப் தி இயர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எங்கே இருக்குது, பீக்கில் இருக்குது ப்ரைஸ், கரெக்டாக. ஸோ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1600 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் டவுனில் இருக்கீங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து இதில் ஒரு 100 குவான்டிட்டி வாங்கிடுவீங்க, ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இப்போ லாஸில் இருக்கும், கரெக்டாக.
ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். மேபி நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் எப்போ வந்து டிமாண்ட் இருக்குது, ஸோ நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ இந்த ஸ்டாக் வந்து செல் சைட் இருக்குது, ஸோ அப்போ வந்து நம்ம ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ஷார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எப்போ அது வந்து பை ட்ரெண்டில் இருக்குது, ஸோ அப்போ வந்து நம்ம இன்ட்ராடே ஆர் ஸ்விங்கில் வந்து பை பண்ணி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன. ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்குது, லைன் சார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறாங்க இப்போ. அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோன்னு இருக்குது. சம் பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வருது. ஸோ அஸ் அ ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டராக நம்ம எப்படி ப்ரைஸை வந்து ரீட் பண்ணணும், ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் எப்படி பில்ட் ஆகுது. ஓகேயா, ஸோ அதே மாதிரி நீங்கள் இண்டிகேட்டர் நிறையா யூஸ் பண்ணலாம். கரெக்டாக, ஸோ மேபி இங்கே போகிறீங்க, இண்டிகேட்டர் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் ஆவரேஜ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜெல்லாம் எப்படி வந்து இந்த இடத்துல பிளாட் ஆகுது, ஸோ எந்த பேசிஸில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்கணும். கரெக்டாக, ஸோ டிமாண்ட் இருந்தால் மட்டும்தானே ப்ரைஸ் மேலே போகும். கரெக்டாக, ஸோ அதிகப்படியான பீப்புள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அதிகப்படியாக பை பண்ணுறதுனால தான் ஒரு ப்ரைஸுக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகி ப்ரைஸ் மேலே போகுது. அதே மாதிரி தான் ஒரு ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா சப்ளை வந்து ஆட் ஆகணும். ஸோ அப்படி ஆட் ஆகும்போது என்ன ஆகும், அதிகப்படியாக செல்லர் இருப்பாங்க பையரை காட்டணும். ஓகே, ஸோ அந்த டயத்தில் என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஓகே, ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா சப்ளை கண்டிப்பாக குறைவாக இருக்கும், டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக, ஸோ டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தேன் தி சப்ளை. அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் மேலே போகும். அதே சமயத்தில் ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்னா சப்ளை இஸ் கிரேட்டர் தேன் தி டிமாண்ட். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக். இது வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுதுன்னு. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மேலே போகிறதுல எந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணால் எகெயின் ப்ரைஸ் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் கேண்டில்ஸ்டிக்ஸ் நீங்கள் பார்க்கறதுனா கூட ப்ராப்ளம் கிடையாது. இங்கே பாருங்கள் லைன் சார்ட் இருக்குது. ஸோ இந்த லைன் சார்ட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். ஓகே, ஸோ இது வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஹெய்கனாஷி கேண்டில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து ரீட் பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து டிமாண்ட் ஆட் ஆகுதா இல்லை சப்ளை ஆட் ஆகுதா, இப்போ வந்து அது பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கா இல்லை செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஆகட்டும், இல்லை லைன் சார்ட் ஆர் பார் சார்ட், ஹெய்கனாஷி, ரெங்கோ சார்ட், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலுமே இதை தான் வந்து உங்களுக்கு சொல்லும். ஓகே, பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது, இதை இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து குளோபலாக வைடாக இது தான் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரைஸோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசிஎஸ்ங்கிறது வந்து பீரிஷாக இருக்குங்கிறத நம்ம அதிகப்படியாக நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீரிஷாக இருக்குன்னு, செல் ஆன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் டிசிஎஸ் வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இங்கே வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இது மட்டும் கிடையாது, இந்த ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, இது கூட நிறையா நம்ம வந்து பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து தெளிவாக ட்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்த டிசிஎஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிருக்கு, எகெயின் கீழே வந்துருக்கு, அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு. கரெக்டாக, ஸோ
இங்கேருந்து ரிவர்சல் ஆகலை. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேருந்துமே டிராஸ்டிக்கலாக ரிவர்சல் ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. எதனால மேலே போயிருக்கு? அதே சமயம் இங்கேருந்து டிராஸ்டிக்கலாக ரிவர்சல் ஆயிருக்கு. பட் இங்கேருந்து அதிகப்படியாக ரிவர்சல் ஆகலை. ஸோ எதனால இந்த இடத்துல அதிகப்படியாக ரிவர்சல் ஆகாமல் இங்கேயும் ஆயிருக்கு, இங்கேயும் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரைஸ் பேட்டர்ன் சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ சொல்ல போகிறது மட்டுமே முக்கியமான காரணம் கிடையாது. அது கூட நிறையா நீங்கள் பார்க்கணும். பட் ஜஸ்ட் உங்களோட புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த டாப் போனதுக்கு அப்புறமா அதிகப்படியாக டிமாண்ட் ஆட் ஆகலை. ஸோ டிமாண்டுங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வால்யூம். ஓகே, ஸோ பீப்புள் வந்து ஒரு ப்ரைஸை மேலே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அதிகப்படியாக பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அதிகமாக பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வால்யூம் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வால்யூம் தான். ஸோ அதிகப்படியாக வால்யூம் இருக்குது. எகெயின் ப்ரைஸ் பாருங்கள் நல்லா ட்ராவல் ஆகி மேலே போயிருக்கு. எகெயின் மறுபடியுமே இந்த இடத்துல வால்யூம் வந்துருக்கு. ப்ரைஸ் பாருங்கள் நல்லா மேலே போயிருக்கு. கரெக்டாக? பட் இந்த இடத்துல கீழே வரும்போது பாருங்கள், அதிகப்படியாக இந்த இடத்துல வால்யூம் வரல. அதே சமயம் ப்ரைஸ் மேலே டிராஸ்டிக்கலாக போகும்போது வால்யூம் கிரியேட் ஆகலை. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற டிமாண்ட் வந்து இந்த இடத்துல கிடையாது. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் வந்துருக்கு கேண்டில். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஹேங்கிங் மேன் வந்திருக்கு, கிரேவ் ஸ்டோன் டோஜி, இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, இதெல்லாம் வந்து பியரிஷாக மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்கள், ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. எகெயின் இந்த சப்போர்ட் லெவலில் வரும்போது கூட பெரிய அளவுக்கு வால்யூம் ஆட் ஆகலை, மறுபடியும் கீழே வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இதுதான் ரீசன். ஓகே, வால்யூம் வந்து ப்ரைஸ் எப்படி மூவ் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும். ஓகே, ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்படி ரீட் பண்ணணும். அதே சமயத்தில் வால்யூமை பற்றியுமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஹைக்கினாஷி அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, பட் இது மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸோட பிஹேவியரை வந்து நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு ரீட் பண்ணுறோம். கண்டிப்பாக வால்யூம் வந்து நம்ம பார்க்கணும். வால்யூம் பார்த்தா மட்டும்தான் ப்ரைஸ் வந்து கம்மிங் டேஸில் எப்படி போகலாங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகணும். அதே மாதிரி ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா சப்ளை ஆட் ஆகணும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் கூட இருக்கலாம், நான் ஆல்ரெடி சொன்னேன் சப்ளை வந்து ஆட் ஆனால் தான் ப்ரைஸ் கீழே வரும்னு. இந்த இடத்துல இங்கே இருக்கிற டிமாண்ட் மாதிரி இங்கே ஆட் ஆகலை, அப்போ ஏன் ப்ரைஸ் கீழே வந்துருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து ஒரு வேலிடான கொஸ்டின் தான். பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து பீக்கில் போயிருக்கு. ஓகே, ஸோ அதிகப்படியாக ப்ரைஸ் வந்து ரேலி ஆயிருக்கு. அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, சப்ளை ஆட் ஆகலை, அட் த சேம் டைம் டிமாண்ட் கிரியேட் ஆகலை. ஸோ என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து வாங்கினவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதிகப்படியாக வால்யூம் கிரியேட் ஆகாட்டினா கூட ப்ரைஸ் என்ன ஆகாது, மேலே போகாது. ஸோ என்ன ஆகும், இங்கேருந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஸோ இங்கே பாருங்கள் கேண்டில்ஸ்டிக்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் ப்ரைஸுமே கீழே வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேருந்து கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேலே போகும்போது என்ன ஆயிடுச்சு, சேம் வால்யூம் வந்து ஃப்ளாட். கரெக்டாக? அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் கீழே வந்துட்டு எகெயின் ஒரு புல் பேக் கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, செல்லர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தெரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த இடத்துல வந்து செல்லர் ஆட் பண்ணியிருக்கான், பையர் ஆட் பண்ணலன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணி எகெயின் வால்யூம் ஆட் ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் மேலே போகும். பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, ஒரு பவுன்ஸ் கொடுக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு, சர்வைவ் ஆகலை, பிரேக் பண்ணல ஹையை, மறுபடியும் கீழே வந்துட்டு போகிறதுனால மேபி கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம்னு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆர் எஃப்ஐஐ டிஐ அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஷார்ட் செல் எடுக்க தான் பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, அதே சமயம் வால்யூம் ஆட் ஆகுது. தட் மீன்ஸ் பியரிஷ். அதுக்கப்புறம் என்ன இருப்பாருங்க, டிராஸ்டிக்கலாக ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ ஃபாலோ ஆகும்போது என்ன ஆகுது, கிராஜும் உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ கண்டினியூவாக வந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ப்ரைஸை ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கேண்டில் அண்ட் வால்யூம் மட்டுமே வச்சு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும், 100% முடியும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதிகப்படியாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக ஆகலாம்.
பட் நான் சொன்ன இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அண்ட் வால்யூம் மட்டுமே போதுமானது கிடையாது. இது கூட நிறையா இருக்குது. ஓகே, ஸோ ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும். எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸ் போடணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இண்டிகேட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் பிஹேவியர். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே போகிற மாதிரியே காணிச்சிருக்கும். சடனாக என்ன ஆகும், மார்க்கெட் கீழே போயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பை என்ட்ரி காணிச்சது என்ன ஆகும் அப்படின்னா செல் என்ட்ரியாக மாறிடும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் இந்த ப்ரைஸ் பிஹேவியரில் தான். ஓகே, ஸோ ப்ரைஸ் தான் வந்து அந்த இண்டிகேட்டர் எப்படி மூவ் கொடுக்கணுங்கிறதே தீர்மானிக்குது. ஓகே, ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து தீர்மானிக்கல ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு, இந்த ப்ரைஸ் தான் வந்து தீர்மானிக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. இது வந்து தெளிவாக நீங்கள் மைண்டில் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ மேபி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டிஸப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. ஓகே, ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸில் ஏனோ தானோன்னு உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. அதிகப்படியாக நீங்கள் டைம் செலவழிங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பீப்புள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கேம்பிளிங், இதில் வந்து கண்டிப்பாக மணி மேக் பண்ண முடியாது அப்படின்னு தான் இருக்குது. பட் எதனால மணி மேக் பண்ணாமல் போகிறாங்கங்கிறதுக்கான ரீசன் நிறையா இருக்குது. அதை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை. கரெக்டாக? ஸோ முடிஞ்ச அளவு அதெல்லாம் நம்ம வந்து மாற்றி எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணுங்கள், நல்லா கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆக முடியும். ஓகே ஓகே, பேக் டு தி டாபிக். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் வால்யூம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரைஸ் செட்டப்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலான்னு. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணுமா, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் உங்களோட ட்ரேடிங்க்கு. ஓகே, ஸோ இப்போ கேண்டில்ஸ்டிக்ஸை மட்டுமே நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ மேபி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் காணிக்குது கேண்டில். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து மேலே போகலாம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வருது, ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும், ப்ரைஸ் மேலே போகலான்னு நம்மளுக்கு கேண்டில் தெளிவாக நமக்கு வந்து சொல்லிடுச்சு. கரெக்டா? பட் எவ்வளோ தூரம் மேலே போகலாம், எப்போ ரிவர்சல் ஆகலாங்கிறத சொல்லுமா? கண்டிப்பாக சொல்லாது. ஸோ அதை யார் சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஓஏ டேட்டா சொல்லிடும். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு இதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் வால்யூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 70% ட்ரேட் எடுத்துடுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு 30% வந்து இந்த ஓஏ டேட்டா வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ அப்போ உங்களோட ட்ரேடு வந்து இனிமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாஸ்ட் டேட்டா, அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேல இருக்கிற டேட்டாலாம் நமக்கு இதில் கிடைக்காது. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டேஸில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு மட்டுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி ஃபியூச்சரில் அதிகப்படியாக மார்க்கெட் டிராஸ்டிக்கல் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அன்னைக்குள்ள டேட்டா விட்டுது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து இனிமே கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, ஸோ இன்னைக்குள்ளதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து பீரிஷாக இருந்துச்சு, டிராஸ்டிக்கலாக ஃபெல் ஆச்சு மார்னிங். அதுக்கப்புறம் அப்படியே கன்சோலேட் ஆகி டவுன் சைடு தான் போச்சு. பட் டிராஸ்டிக்கலாக அதுக்கப்புறம் ஃபால் ஆகலை. ஓகே, ஸோ இந்த ஓஏ டேட்டா பார்த்துருந்தோம் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து ட்ரேட் இனிமேல் கொஞ்சம் எஃபெக்டிவாக எடுத்துக்கலாங்கிறத இதை பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இதில் போய் நம்ம நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்குவோம். ஓகே கைஸ், நிஃப்டியோட சார்ட் வந்து நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டு தான் எடுக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் வந்து உங்களுக்கு வால்யூம் இருக்காது. அதை வச்சு நமக்கு பெரிய அளவுக்கான யூஸ் இல்லை. அதை வச்சு நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா எந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணலாம் ஆர் செல் பண்ணலான்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பாட் டேட்டாவை பார்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சார்ட்டை தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகே, ஸோ வந்து நான் ஆகஸ்ட் ஃபியூச்சர் சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து
5 minute கேண்டில் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபியூச்சர் சார்ட். ஸோ இங்கே வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 25,000ஓட கால் ஆப்ஷன். இன்னொரு சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து புட் ஆப்ஷன், இது வந்து கால் ஆப்ஷன், அண்ட் இது வந்து நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர் சார்ட். ஓகே, ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பாட் சார்ட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் வந்து 25,080 அந்த ரேஞ்சில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கேயும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியம் அதிகமாக ட்ரேட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம், ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நம்ம கம்மிங் டேஸில் வந்து செக் பண்ணலாம். எதுக்கு ஸ்பாட் ப்ரைஸில் இருக்கிற அந்த நிஃப்டி சார்ட்டுக்கும் ஃபியூச்சர் ப்ரைஸில் இருக்கிற அந்த நிஃப்டி சார்ட்டுக்கும் ப்ரைஸ் ஏன் வேரி ஆகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கம்மிங் டேஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஓஐ டேட்டாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ட்ரேடு வந்து நல்ல ஹை ப்ராபர்ட்டியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், மார்னிங் 9:15க்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓஐ டேட்டா எப்படி இருந்திருக்கு? இந்த மாதிரி இருந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன், அதோட ஓஐ டேட்டா. ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த 25,000ல் வந்து கிட்டத்தட்ட 80 லேக் மேலே வந்து புட் சைடு தான் ஓஐ வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஓஐங்கிறது என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா இங்கே வந்து அந்த ஓஐ வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ ஓஐங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட். இது மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 25,000ல் வந்து 80 லேக்கு மேலே புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் வரலாம், ஏன் வந்து இதை ரைட்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க? ரைட்டர் இன் தி சென்ஸ் செல்லர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அதை வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஏன் அதை வந்து அவங்க பை பண்ணியிருக்க கூடாதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நானுமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த புதுசில் ஓகே புட் ஆப்ஷன் சைடு கிட்டத்தட்ட 80 லேக் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. ஸோ 80 லட்சம் பேர் வந்து புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போயிடும் அப்படின்னு நினச்சேன். பட் அது ராங். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் என்ன ஆகும்? எக்ஸ்பைரியில், அதாவது 28 ஆகஸ்ட் 5 டேஸ் இருக்கா எக்ஸ்பைரிக்கு. ஸோ இந்த எக்ஸ்பைரியில் என்ன ஆகும்? அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற எல்லா கான்ட்ராக்டும் வந்து ஒர்த்லெஸ்ஸாக போயிடும். அதாவது 0.05 போய் முடிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சே ஒரு 10 லட்சம் இல்லை 1 லட்சம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கான்ட்ராக்ட், அதாவது ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சே இந்த மாதிரி ஒர்த்லெஸ்ஸாக போய் முடியறத போய் நம்ம யாராவது போய் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ரீட்டைல் பீப்புள் தான் அதிகம் பண்ணுறோம். பட் கம்பேரிட்டிவ்லி பிக் பிளேயர்ஸ் ஆர் எஃப்ஐஐ டிஏ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்லெஸ்ஸாக இப்படி போய் முடியறதில்ல. அவங்க அதிகப்படியான மணியை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ எப்பயுமே இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 100க்கு 99.9% வந்து செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ பையர்ஸ் வந்து எப்பயுமே கிடையாது. ரேர் ஈவெண்ட். ஓகே, ரொம்ப ரேர் ஈவெண்ட். எப்போயாவது தான் அதிகப்படியாக வால்யூம் வந்து பை சைடில் வந்து கிரியேட் ஆகும். பட் ரொம்ப இதில் வந்து வால்யூம் கிரியேட் ஆகிறது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான் வந்து ஆப்ஷனை ரைட் பண்ணி வால்யூம் கிரியேட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புட் ரைட்டர்ஸ். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 85 லட்சத்துக்கு மேலே புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. பட் கால் சைடு பாருங்கள் 60 லேக் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,800ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பில்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 25,200லேயுமே ஒரு 60 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ இது வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 10.15 1 மணி நேரம் வந்து டேட்டா வந்து நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 10.15க்கு என்ன ஆயிடுச்சு?
ஸோ எப்பயுமே காய்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன், ஷோ ஓயின்னு இருக்கா. ஸோ இதை வந்து கொடுக்கணும். இப்படி டிக் கொடுத்தீங்கன்னா தான் நேற்றைய காட்டில் இன்றைக்கி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 9:15லேருந்து 10:15க்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல எவ்வளோ இருந்துச்சு கான்ட்ராக்ட் நீங்களே. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்துச்சு, 60 lakh இருந்த கான்ட்ராக்ட் வந்து 1.8 crore ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ கம்பேரிட்டிவ்லி புட் சைடை காட்டிலும் கால் சைடு என்ன ஆயிடுச்சு, ரைட்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. இங்கே பாருங்கள் 1.8 crore, அதே மாதிரி 2500 பாருங்கள் 1 crore, அதே மாதிரி 25,200 நம்ம பார்த்தோம்ல 60 லட்சம். ஸோ அதுவுமே பாருங்கள் கிட்டத்தட்ட 1 crore செல்லர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் குறைவு, மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஸோ அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கால் சைடு வந்து ரைட் பண்ணிட்டாங்க. ரைட் ஆர் செல், ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதே மாதிரி இங்கே சார்ட் பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள் பீரிஷ் கேண்டில். ஸோ கேண்டில் 6மே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன டிஸ்கஸ் பண்ணோம், வால்யூமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, வால்யூமே ஆட் ஆகிருக்கு. ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் இங்கே உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு கன்ஃபர்மேஷன் ஓஏ டேட்டாலையுமே உங்களுக்கு கிடச்சிருச்சு. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல இருந்த கால் ஆப்ஷனை பாருங்கள், 180 இருந்தது, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு எவ்வளோக்கு போயிடுச்சு, கிட்டத்தட்ட 135 ரேஞ்சில் போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ 10:15க்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, கிட்டத்தட்ட 120 இருக்குது. மார்க்கெட்டுமே இங்கே எங்கே இருக்குது, 25,000 இருக்குது. புட் ஆப்ஷன் பாருங்கள் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டுமே பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ட்ரேட் எடுத்துருக்கலாம், நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சால். ப்ளஸ் அடிஷ்னலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஓஏ டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா, ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலான்னு. ஸோ இதை பார்க்கும்போதுமே நமக்கு தெளிவாக புரியுது மார்க்கெட் வந்து கீழே தான் போகுதுன்னு. கரெக்டாக? ஸோ இப்போ 10:15 ஒரு 11:15 நம்ம டேட்டாவை செக் பண்ணிடலாம். ஓகே, 11:15 பாருங்களேன், கிட்டத்தட்ட 1.8 crore இருந்தது. கரெக்டாக? ஸோ எவ்வளோ போயிடுச்சு, 2.2 crore போயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கான் பாருங்கள். இந்த டேட்டாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியுதா, செல்லர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், கால் சைடு தான் ரைட் பண்ணி வச்சுருக்கான், புட் சைடு வந்து அதிகப்படியான ரைட்டர்ஸ் இல்லை. கரெக்டாக? ஸோ இந்த 25,000லாம் பாருங்களேன் 1 crore பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்னொரு டவுட் வரலாம், மார்க்கெட்டு தான் கீழே போகுது, அவன் ஏன் வந்து இந்த இடத்துலையுமே ரைட் பண்ணி வச்சுருக்கான்னு. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹெட்ஜ் பண்ணிக்கிறான். ஓகே, ஸோ ஒரு தடவை அந்த கால் சைடு கிடைக்கிற ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அவன் கேட்ச் பண்ணுறான், செல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறான் அப்படின்னா இதில் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அவன் சங்கடப்பட போகிறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அவன் வந்து 70 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருப்பான். ஓகே, திடீர்னு மார்க்கெட் வந்து மேலே அப்படி போகலாம், திரும்ப கீழே இறங்கலாம், ஸோ இப்படி கன்சல்டேட் ஆகலாம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும், இதுலேருந்துமே அவன் மணி மேக் பண்ணுவான். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வீடியோ இனிமேல் லென்த்தியாக போகும். ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ தெளிவாக புரியுதா உங்களுக்கு, இங்கேயுமே என்ன ஆயிடுச்சு, செல்லர்ஸ் தான் அதிகம் இருக்கான். அதே மாதிரி கேண்டில் 6 பாருங்கள், ப்ரைஸுமே கீழே தான் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துலலாம் பையர்ஸ் பெருசாக இல்லை. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 12:15 போகலாம். ஸோ 12:15லையும் பாருங்கள் சேம் தான், செல்லர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்கான். கரெக்டாக? ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே கன்சோலேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு பிரேக் கொடுத்துருக்கு பாருங்கள் ஆஃப்டர் 2 o'clock அப்புறம். ஸோ 2 o'clock அப்புறம் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 crore இருக்குது. கரெக்டாக? ஸோ 25,000 புட் ஆப்ஷனில் வந்து 1 crore பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 230க்கு போயிடலாம். ஓகே, ஸோ டேட்டா பாருங்கள், ப்ரீமியம் இந்த இடத்துல வந்து டிராஸ்டிக்கலாக ஃபெல் ஆயிடுச்சு அந்த இடத்துல. கரெக்டாக? ஸோ கிளியராக இருக்கான். அதே மாதிரி என்ன பண்ணுறான், இங்கே வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறான், புட் சைடுமே அவன் வந்து க்ரியேட் பண்ணுறான். மார்க்கெட் இதுக்கப்புறம் டிராஸ்டிக்கலாக கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு. பட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுக்கு கீழேயுமே மார்க்கெட் போயிருக்கு, பட் இருந்தாலுமே இங்கே 1 crore ஓஏ வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவன் ஹெட்ஜ் பண்ணி வச்சுப்பான். ஓகே, பட் இங்கேயும் கிரியேட் ஆயிருக்கு, இங்கேயும் கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டாக? மார்க்கெட் என்னமோ இந்த ஜோனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்ட்? ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஓஏ டேட்டா நமக்கு என்ன கொடுத்துருச்சு,
மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ இதனால தான் நான் சொன்னேன், ஒய் டேட்டா வந்து எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மணி மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 190 இருந்த ப்ரீமியம் எங்கே போயிருக்கு அப்படின்னா 70க்கு போயிருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 70 இருந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 180 போயிருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் எவ்வளோ டிராஸ்டிக்கலாக மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ப்ரீமியம் அதிகப்படியாக செல் ஆஃப் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கம்மிங் டேஸில் உங்களுக்கு வந்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். எப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 25,000 கால் ஆப்ஷனை வந்து மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலுமே எப்போ நம்ம வந்து அதை பை பண்ணலாம், அதை பை பண்ணுறதுக்கான வேலிட் ரீசன் எப்போ, அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை வந்து நம்ம ஷார்ட் பண்ணலாமா, ஷார்ட் பண்ணுறது மூலிமா அதிகப்படியான ப்ரீமியம் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம கம்மிங் டேஸில் வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜில் ஜஸ்ட் மார்க்கெட் மேலே போகுது இல்லை கீழே போகுது, நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணிடலாம் இல்லை புட் ஆப்ஷனை பை பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர, இந்த புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் 180 இருக்கே, அது வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸா, அதை நம்ம பை பண்ணலாமா பை பண்ணக்கூடாதா, இல்லை மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ரீமியம் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் இப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெரியாமல் தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக தெரியாமல் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எகெயின் நம்மளோட ட்ரேடிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் வந்து ஃபைண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வரக்கூடிய வீடியோஸில் வந்து நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க. ஸோ இது எல்லாமே லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வர நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ஷேர் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.